வணக்கம். இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு பிப்ரவரி 15. பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல பலவிதமான விஷயங்கள் நடக்க போகுது. ஆமா, ஆன்மீகம், அரசியல், அப்புறம் உச்சகட்டமா விளையாட்டுன்னு எல்லாம் கலந்த ஒரு நாள். கரெக்ட். ஸோ காலையில மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள், ம், அப்படியே மதியம் பார்த்தா முதல்வரோட சில முக்கியமான நிகழ்ச்சிகள், ஒரு வானிலை எச்சரிக்கை வேற இருக்கு. ஆமா. ஆனா எல்லாத்தையும் விட ராத்திரி நடக்க போற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் T20 உலகக்கோப்பை மேட்ச், சந்தேகமே இல்ல. சரியா சொன்னீங்க. வாங்க இது எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் விரிவாவே பேசுவோம். சரி, முதல்ல ஆன்மீகத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாடு முழுக்க மகா சிவராத்திரி. ஆமா, சிவன் கோயில்கள்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னா அந்த ராத்திரி முழுக்க கண் விழிச்சு பண்ற வழிபாடு தானே. ஆமா, அது ஏன் அவ்வளோ ஒரு ஸ்பெஷல்? நல்ல கேள்வி. மற்ற பண்டிகைகள் எல்லாம் பெரும்பாலும் பகல்ல வெளிச்சத்துல கொண்டாடுவோம். ஆனா சிவராத்திரி இரவோட சம்பந்தப்பட்டது. ஓ, அந்த விரதம் இருந்து தூங்காம சிவனை வழிபடுறதுக்கு பின்னாடி ஒரு தத்துவம் இருக்கு. அதாவது இருள்ங்கிறது நம்ம அறியாமை. சரி. அந்த அறியாமைங்கிற இருட்டுல இருந்து ஞானம்ங்கிற வெளிச்சத்தை தேடுற ஒரு பயணம் தான் அது. ஆஹா, கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல நமக்கு வேற மாதிரி இருள்கள் இருக்கு இல்லையா? கரெக்ட். 24 மணி நேரமும் போனு, சோஷியல் மீடியான்னு கவனச்சிதறல்கள். இந்த சூழல்ல இந்த மாதிரி ஒரு விரதம் எல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தும்? ரொம்ப அருமையான பாயிண்ட். நீங்க சொல்றது முற்றிலும் சரி. அன்றைய அறியாமை வேற, இன்னைக்கு இருக்கிற கவனச்சிதறல்ங்கிற இருள் வேற. சொல்லப்போனா இன்னைக்கு இதோட தேவை இன்னும் அதிகமாவே இருக்கு. கண்டபடி அலைபாயிர மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரே விஷயத்துல கவனம் செலுத்துறது ஒரு மென்டல் எக்ஸசைஸ் மாதிரி. அதேதான், ஒரு விதமான டிஜிட்டல் டீடாக்ஸ் மாதிரி தான். அதனால இது இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயம்தான். சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இந்த பாரம்பரியமான நிகழ்வு ஒரு பக்கம் நடக்கும்போது சென்னையில இன்னொரு முக்கியமான மாநாடும் தொடங்குது. ஆமா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வள்ளலார் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். கீழ்ப்பாக்கத்துல இருக்கிற ஏகாம்பரநாதர் கோயில் மைதானத்துல. ஆமா, இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் அதே சிவன் கோவிலுக்குள்ள பாரம்பரியமா சிவராத்திரி பூஜைகள் நடக்குது. இன்னொரு பக்கம் அதே கோவில் கிரவுண்ட்ல உருவ வழிபாட்டை கடந்த வள்ளலாரோட பேர்ல ஒரு மாநாடு. இது சிலருக்கு ஒரு முரண்பாடா தெரியலாம் இல்லையா? பாரம்பரியமும் சீர்திருத்தமும் ஒரே இடத்துல சந்திக்குது. ஆனா இதுதான் தமிழ்நாட்டோட அழகு. இது ஒரு முரண்பாடா பார்க்க தேவையில்லை. ஒரு பக்கம் பக்தி மார்க்கம், இன்னொரு பக்கம் ஞான மார்க்கம், சேவை மார்க்கம். ரெண்டு பாதைகள் வேறு வேறையா இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான். இது ரெண்டுமே ஒரே நாள்ல ஒரே இடத்துல நடக்குதுன்னா நம்ம சமூகம் எவ்வளவு பக்குவப்பட்டிருக்குன்னு இது காட்டுது. அருமை. சரி, இந்த ஆன்மீக தலத்திலிருந்து நம்ம அன்றாட உலகத்துக்கு வருவோம். வங்கக்கடல்ல ஏதோ ஒரு புதிய மாற்றம் உருவாகுது போல. ஆமா, இன்னைக்கு தெற்கு வங்கக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குன்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஓ, அப்போ மழை வருமா? இது வெறும் ஆரம்பம்தான். ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெறும்னு ஒரு கணிப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு பகுதி, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? சிம்பிளா சொல்ல முடியுமா? நிச்சயமா. காற்றழுத்த தாழ்வு பகுதின்னா மழைக்கான முதல் அறிகுறி. மேகங்கள் உருவாகும். அதுவே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதின்னா காத்தும் மழையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கரெக்ட். என்று ஒனலா மாறுமான்னு இப்போ சொல்ல முடியாது. ஆனா மீனவர்களுக்கும் கடலோர மக்களுக்கும் இது ஒரு முக்கியமான வார்னிங். சரி, இயற்கை ஒரு பக்கம் இப்படி இருக்க, சென்னைக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள். ஆமா, முதல்வர் ஸ்டாலின் கிண்டியில ஒரு புது மேம்பாலத்தை திறந்து வைக்கிறாரு. இது ரொம்ப நாளா மக்கள் எதிர்பார்த்த ஒரு திட்டம். உண்மைதான். சென்னை மாதிரி ஒரு நகரத்துல டிராபிக்க குறைக்கிற எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு பெரிய வரும். இந்த மேம்பாலம் கிண்டி சர்தார் பட்டேல் சாலையையும் மத்திய கைலாஷ்ல OMR சாலையும் கனெக்ட் பண்ணுது. ஆமா, அந்த வழியா தினமும் போறவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். பல சிக்னல்களை தாண்டி சுத்த வேண்டியதில்லை. இதனால பயண நேரம் எந்த அளவுக்கு குறையுன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி இந்த ஒரு மேம்பாலம் மட்டுமே டெய்லி ஆயிரக்கணக்கான பயணிகளோட பயண நேரத்துல சராசரியா ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் குறைக்கும். அப்படியா? ஆமா, இது ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. லட்சக்கணக்கான மனித வேலை நேரம் மிச்சமாகுது. இது மறைமுகமா நகரத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும். இது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி பெரிய திட்டங்கள் வரும்போது சில பாதிப்புகளும் இருக்குமே. என்ன மாதிரி சொல்றீங்க? அதாவது கட்டுமான பணிகளால ஏற்படுற சுற்றுச்சூழல் பாதிப்பு, அந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன கடைகளை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி. பொதுவா எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்துக்கும் ஒரு விலை இருக்கும்.
ஆனா அதோட பயன்கள் அந்த விலையை விட அதிகமா இருக்கணும். அதுதான் முக்கியம். சரி. இந்த ஸ்பெசிஃபிக்கான திட்டம் பத்தின சமூக தாக்கம் மதிப்பீடு பத்தி நம்ம கிட்ட விரிவான தகவல்கள் இல்ல. ஆனா நீங்க கேட்ட மாதிரி ஒரு விஷயத்தோட ரெண்டு பக்கத்தையும் பார்க்கிறது ரொம்ப அவசியம். அருமை. சோ ஆன்மீகத்தை பார்த்தோம், வளர்ச்சியும் பார்த்தோம். இப்போ இந்த நாளோட எமோஷனல் ஹைலைட்டுக்கு வருவோம். வந்துட்டோம். இன்னைக்கு சாயங்காலத்துக்கு அப்புறம் மொத்த தேசத்தோட கவனமும் இதய துடிப்பும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்க போகுது. சந்தேகமே வேண்டாம். கொழும்பு பிரேமதாச ஸ்டேடியம். 10வது T20 உலக கோப்பை, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு மாதிரி இருக்கு. இது வெறும் கிரிக்கெட் மேட்ச் இல்ல, அதுவும் உலக கோப்பை மேட்ச். இதுல இந்தியா நடப்பு சாம்பியன் வேற. ஆமா, அந்த நடப்பு சாம்பியன்ங்கிற பட்டம் ஒரு பக்கம் பெருமைனாலும் இன்னொரு பக்கம் அதுவே ஒரு பெரிய பிரஷர் இல்லையா? நிச்சயமா. அதுவும் ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட சாம்பியன் டீம் இப்படி ஆடலாமான்னு கேள்வி வரும். அந்த பிரஷரை ஹேண்டில் பண்றது தான் முதல் சேலஞ்ச். இந்த எமோஷனல் பிரஷர் எல்லாம் தாண்டி களத்துல நடக்க போற உண்மையான கேம் பிளான் என்னவா இருக்கும்? பாகிஸ்தானோட சமீபத்திய ஸ்ட்ராட்டஜி என்ன? இங்கதான் அசல் விஷயமே இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி பாகிஸ்தானோட திட்டம் என்னன்னா, இந்தியாவோட 5வது பவுலரை டார்கெட் பண்றது. ஓஹோ. பொதுவா போட்டியோட 12ல இருந்து 16வது ஓவர் வரைக்கும் அந்த சமயத்துல தான் உங்க தாக்குவாங்க. சோ இந்திய கேப்டன் அந்த 4 ஓவரை எப்படி சமாளிக்க போறாருங்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ கொழும்பு பிட்ச் எப்படி இருக்கும்? அது யாருக்கு சாதகமா அமையும்? இது இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ ஹோம் கிரவுண்ட் இல்ல, ஒரு நியூட்ரல் வென்யூ. சரி. பிரேமதாசா பிட்ச் பொதுவா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாகும், பால் நல்லா டர்ன் ஆகும். அதனால டாஸ் ஜெயிச்சு முதல்ல பேட்டிங் பண்ற டீமுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணிட்டா ரெண்டாவது பேட்டிங் பண்றவங்களுக்கு கஷ்டம். கரெக்டா சொன்னீங்க. இது திறமையை விட கேப்டனோட சமயோசிதத்துக்கு ஒரு பெரிய டெஸ்ட். நம்ம குறிப்புகள்ல இருந்த அந்த அனல் பறக்க போகுதுங்கிற ஒரு வரி ரசிகர்களோட மனநிலையை அப்படியே காட்டுது. நிச்சயமா. இன்னைக்கு உலக கோப்பையில இன்னும் 2 மேட்ச் நடக்குது. மும்பைல நேபாளம் வெஸ்ட் இண்டீஸ், சென்னையில நமீபியா அமெரிக்கா. காலையில இருந்து எல்லா இடத்துலயும் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பத்தி தான் பேச்சு. அதுதான் இந்த போட்டியோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, இது ஒரு விளையாட்டு போட்டிங்கிறத தாண்டி ஒரு சமூக நிகழ்வா மாறிடுச்சு. அப்போ இன்னைக்கு காலையில சிவன் கோயில்ல ஆரம்பிச்ச நம்ம பயணம் மதியம் சென்னையோட புது மேம்பாலம் வழியா போய் இப்போ ராத்திரி கொழும்பு ஸ்டேடியத்துல வந்து நிக்குது. ஆமா, நம்பிக்கை, வளர்ச்சி, போட்டி, இந்த 3 சேர்ந்ததுதான் நம்ம வாழ்க்கை. பாக்குறதுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி தெரிஞ்சாலும் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆனதுதான். நீங்க காலையில அமைதியை தேடினாலும் சரி, மதியம் டிராபிக்ல இருந்து தப்பிக்க நினைச்சாலும் சரி, ராத்திரி உங்க டீம் ஜெயிக்கணும்னு ஆரவார பண்ணாலும் சரி, எல்லாமே நம்ம உணர்வுகளோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். சரியா சொன்னீங்க. இந்த 3 நிகழ்வுகளும் நம்ம சமூகம் ஒரே நேரத்துல எவ்ளோ ஆன்மீகமா, எவ்ளோ லட்சியத்தோட, எவ்ளோ போட்டித்தன்மையோட இருக்குன்னு காட்டுது. சரி, இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சொல்லுங்க. ஒரு கிரிக்கெட் மேட்சோட ரிசல்ட் ஒரு தேசத்தோட மொத்த மூடையே சில மணி நேரத்துக்கு மாத்துது. ஒரு வெற்றி தெருவுல கொண்டாட்டத்தை கொண்டு வருது, ஒரு தோல்வி ஒரு விதமான சோகத்தை உருவாக்குது. உண்மைதான். அப்படி இருக்கும்போது இது வெறும் பொழுதுபோக்கு மட்டும்தானா? இல்ல நம்ம அடையாளம், நம்ம பெருமை, நம்மளோட கூட்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஒரு களமா இந்த விளையாட்டு மாறிடுச்சா? இன்னைக்கு ராத்திரி முதல் பந்து வீசப்படும் போது இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.